இணைந்த சங்கமான புதுக்கோட்டை சங்கத்தினுடைய 15ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக வருகின்ற மே 5 42வது மாநில மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறும் மாநாட்டில் இந்த வடக்கு பகுதியில் இருந்து 5000 வணிகர்கள் பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக எடுத்திருக்கிறோம். அதே போன்று புதுக்கோட்டையிலே பல்வேறு நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மேம்பாலம் கட்டுவதற்கு 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு நிலுவையிலே இருக்கிறது. அந்த பணியை விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. புதுக்கோட்டையை எடுத்த எடுப்பிலே மாநகராட்சி என்பதை விட பேரூராட்சி ஆக்கிய பிறகு மாநகராட்சி ஆக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் டார்கெட் வைத்து இத்தனை கடைகள் ஆய்வு என்பதை கைவிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு கேட்டுக் கொள்கிறது. குறிப்பாக வியாபாரிகள் அச்சுறுத்தப்பட்டு ஏதோ ரவுடிசம் இருக்குமேயானால் அவர்கள் மீது காவல்துறை தயக்கமின்றி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். கடை உள்ளே நுழைந்து யார் தாக்கினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை என்பதை கண்துடைப்பு இல்லாமல் முழுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீண்டும் இதுபோன்று கடை உள்ளே நுழைந்து எங்கேயும் எந்த தாக்குதலும் இருக்கக்கூடாத சூழலை காவல்துறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு கேட்டுக் கொள்கிறது. இந்த வருகின்ற மே 5 42வது வணிகர் மாநில மாநாட்டில் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த இருக்கிறோம். அதாவது மும்முனை 3 கல்விக் கொள்கை என்பதை மத்திய அரசு திணிக்க கூடாது. நமது மாநிலம் தமிழ்நாடு சார்ந்தது, தமிழர்களை சார்ந்தது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி இருக்கிறது. அந்த மொழி அடிப்படையிலே இருமொழி கொள்கையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இதில் தலையிட்டு எக்காரணத்தை கொண்டும் பள்ளி மாணவ மாணவிகள் படிப்பு சீர்குலைக்காமல் இந்த பணத்தை உடனடியாக மத்திய அரசு தரப்பட வேண்டும், அதற்கு ஒரு டிமாண்டை வைத்து அழுத்தம் கொடுக்க கூடாது என்பதிலே தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது. அதாவது பதநீர் என்பது ஒரு காலகட்டத்தில் உணவுக்கு பசியாக இருந்தது நம்ம மாவட்டத்தில். ஆனா இப்பொழுது பதநீர் வரக்கூடிய அத்தனை பொருட்களும் மருந்தாக இருக்கிறது. ஆகவே அதை இறக்குவதற்கு அரசு கட்டாயம் தடை விதிக்க கூடாது. மேலும் கல் இறக்குவதற்கு அரசு முறையான அனுமதி வழங்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. நன்றி.